beaucoup. Bonjour à tous. C'est un plaisir pour moi d'être parmi vous ce matin. இதை காலை பொழுதிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். On n'est pas nombreux. நாம் அதிகமான ஆட்கள் இல்லை. Il fait froid. குளிரும் இருக்கிறது. Mais j'espère que nous avons chaud dans le cœur. நாம் இதயத்தில் சூடு உண்டாகிறது, அனல் இருக்கிறது. Et j'aimerais vous transmettre nos vœux les meilleurs pour 2020. 2020 வருடத்துக்கான வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Même si la situation est difficile, சூழ்நிலை சுலபமாக இல்லாவிட்டாலும் கூட, même si les défis sont grands, நமக்குள்ளே போராட்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட, nous avons l'espérance que Dieu a quelque chose d'encore meilleur pour nous. ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். Et mon souhait le plus profond, என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள் விருப்பம் என்னவென்றால், c'est que Dieu puisse vraiment vous bénir en 2020. இந்த 2020 வருடத்திலே ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறேன். Du plus petit jusqu'au plus grand. சிறியவர் முதல் பெரியவர் வரை. Et que votre communauté puisse grandir. இந்த சபையானது வளர்ச்சி அடையவும், spirituellement, ஆவிக்குரிய வகையிலும், et quantitativement également. அதிகமான பெயர்களோட வளர்ச்சி அடையவும் நான் வேண்டுகிறேன். Ce matin, j'aimerais commencer par une petite histoire. இந்த காலை பொழுதிலே ஒரு சிறிய கதையோடு நான் இந்த பிரசங்கத்தை நான் தொடங்க இருக்கின்றேன். C'est l'histoire de monsieur Périchon. Périchon என்ற ஒரு நபருடைய பற்றிய ஒரு கதை. Est-ce que vous connaissez monsieur Périchon? Monsieur Périchon என்பது உங்களுக்கு தெரியுமா? Non. தெரியாதா? Monsieur Périchon est un homme qui avait une fille. Monsieur Périchon என்பவர் அவருக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு. Une très 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 belle fille. ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளை. Et comme elle était en âge de se marier, அந்த பெண் பிள்ளையானது வளர்ந்து திருமண வயது ஆகும் பொழுது, elle avait plusieurs prétendants. அவள் அதிக விருப்பமுடையவர்களா இருந்தால் அநேக. Il y en a un qui s'appelait Alain. அவளுடைய ஒருவன் பெயர் அலான் அவளுடைய. Et l'autre qui s'appelait Pierre. இன்னொருவன் பெயர் பியர். Et les deux auraient voulu épouser la fille de monsieur Périchon. அந்த பெரிஷோன் என்பவருடைய மகளை இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். Et monsieur Périchon ne savait pas à qui donner la main de sa fille, à Pierre ou à Alain. இந்த பெரிஷோன் என்பவர் தன்னுடைய மகளை இந்த பியருக்கா அலனுக்கா யாருக்கு கொடுப்பது, திருமணம் செய்து வைப்பது என்பது புரியவில்லை அவருக்கு. Alors il a eu une idée. அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. Il s'est dit, je vais inviter Alain et Pierre à manger à la maison. அவர் என்ன செய்தார், அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு உணவு அருந்தும்படி கூப்பிட்டார். Nous allons passer toute la journée ensemble. ஒரு நாள் முழுதும் அவர்கள் கடந்து சென்றார்கள். Je vais les observer. அவர்களை கவனிக்க போகிறேன். Et à la fin de cette journée, je dirai auquel des deux j'accorderai la main de ma fille. அந்த நாள் கடைசியிலே முடிவிலே அவர்கள் யாருக்கு என் மகளை கொடுக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன். Il a donc invité Alain et Pierre à manger. அவர்கள் இருவரையும் உணவு அருந்தும்படி வீட்டுக்கு அழைத்தார். Madame Périchon a fait un bon repas. அந்த மதாம் பெரிஷோன் என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார்கள். Et après le repas, ils ont décidé d'aller se promener. அந்த ஆகாரத்துக்கு பிறகு சில சுற்றி வரும்படியாக நடந்து சென்றார்கள். Ils habitaient près de la mer, le long de falaises. அவர்கள் கடல் ஓரத்திலே வசித்து வந்தவர்கள் அந்த வீட்டிலே. Et se promenaient en haut de la falaise, le long d'un sentier. அந்த மலை பகுதியிலே அந்த ஓரத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், நடந்து கடந்து சென்றார்கள். Et pendant qu'ils se promenaient, அவர்கள் கடந்து செல்லும் பொழுது monsieur Périchon il a glissé. அவர் அந்த monsieur Périchon என்பவர் கால் வழுக்கி விட்டது. Et c'était très dangereux. அது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. Parce qu'il risquait de se retrouver tout en bas de la falaise et de mourir. அந்த மலை உச்சியிலிருந்து அவர் வழுக்கி கீழே விழுந்து மரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். Et lorsque monsieur Périchon a glissé, அந்த monsieur Périchon என்பவர் கால் வழுக்கும் பொழுது, dans un réflexe, அவர் பட்டென்று Alain a couru vers lui. அந்த அலன் என்பவர் ஓடி போனார் அவர் பக்கத்துக்கு. Il l'a saisi par la main. அவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டார். Il l'a sauvé d'une mort certaine. அந்த மரண தருவாயிலிருந்து அவரை காப்பாற்றினார். Ouf. ஐயோ. Monsieur Périchon avait été sauvé par Alain. அந்த monsieur Périchon என்பவர் அலன் மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார். Ils ont continué leur promenade pour retourner à la maison. அவர்கள் மறுபடியும் நடந்து சென்று மறுபடியும் வீட்டுக்கு வரும்படியாக வந்தார்கள். Et alors qu'ils continuaient leur promenade, அவர்கள் தொடர்ந்து அவர் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது Pierre se tenait près de monsieur Périchon. அந்த பியர் என்பவர் அவர் monsieur Périchon பக்கத்தில் வந்தார். Et cette fois-ci, c'est Pierre qui glisse. இந்த முறை என்ன செய்ய, பியர் என்பது வழுக்கி விட்டார். Et monsieur Périchon a saisi Pierre
அந்த மிஸ்ஸிய பெரிஷா என்பவர் பியரை வந்து பிடித்து விட்டார். Et il a empêché Pierre de tomber. அவன் விழுவதை தடுத்து பிடித்து விட்டார். Deux actes de bonté. இரண்டு விதமான நன்மையான காரியங்களை பார்க்கின்றோம். Monsieur Pénichon a été sauvé par Alain. அந்த மிஸ்ஸிய பெரிஷா என்பவர் அலன் மூலமாக காப்பாற்றப்பட்டார். Et il a eu l'occasion, lui, un peu plus tard, de sauver Pierre. பிறகு இந்த பெரிஷா என்பவர் பியரை காப்பாற்றும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அவரை காப்பாற்றினார். À qui Monsieur Pénichon va-t-il accorder la main de sa fille? அப்ப பெரிஷா என்பவர் தன்னுடைய மகளை யாருக்கு கொடுப்பார்? À Alain qui a fait preuve de courage, de bravoure et qui a risqué sa vie pour sauver Monsieur Pénichon? அந்த அலன் என்பவர் தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அந்த மிஸ்ஸிய பெரிஷாவை காப்பாற்றினார். Ou à Pierre qui, lui, le pauvre malheureux, a glissé et c'est Monsieur Pénichon qui a dû le sauver. அந்த பாவமான அந்த பியர் என்பவர் வழுக்கும்போது இந்த பியர் மிஸ்ஸிய பெரிஷா போய் அவரை காப்பாற்றினாரே அவரையா? Dans Galates, au chapitre 6, versets 9 et 10, இந்த கலாத்தியர் 6 அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் கூறுகிறது. Paul nous parle de faire le bien. பவுல் அவர் சொல்கிறார் நன்மை செய்வதை பற்றி கூறுகிறார். Et au verset 10, Paul va dire 10ஆம் வசனத்திலே பவுல் மறுபடியும் கூறுகிறார் pratiquez le bien. நன்மையை செய்யுங்கள் என்று சொல்கிறார். Je ne sais pas comment c'est en tamoul. தமிழ்ல எப்படி இருக்குது எனக்கு தெரியவில்லை. Mais en français au verset 9 il dit de faire le bien. கலாத்தியர் 9ஆம் அதிகாரம் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Mais au verset 10 il dit pratiquez le bien. நன்மையானதை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Vous connaissez la différence entre faire le bien et pratiquer le bien? நன்மையானதை செய்கிறது என்பதையும் அதை கைக்கொள்வதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? Quand on fait un sport généralement et qu'on est professionnel, on dit je pratique le sport. உதாரணத்துக்கு நாம உடற்பயிற்சி செய்யும்போது நாங்கள் அவைகளை பிராக்டிஸ் பண்றோம். Je pratique du football. நான் அவைகளை Je pratique le baseball. அந்த பேஸ்பால் நான் பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்வார்கள். Si on fait de la musique, on dit je pratique un instrument de musique. நாம மியூசிக்லாம் ஆயத்தப்படுத்தும்போது அதுக்கு நான் பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லுவோம். Quand on utilise le mot pratiquer, அந்த பயிற்சி என்று வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது cela veut dire que l'on fait la chose de manière régulière, அது தொடர்ச்சியாக நம்ம அவைகளை செயல்பட்டு செய்து வருகிறோம் என்று அர்த்தம். systématique, தொடர்ச்சியாக நாம் செய்கிறோம். pour progresser. அதிலே வளருவதற்காக செய்கிறோம். Et le sportif qui pratique un sport, அந்த உடற்பயிற்சியாளர் செய்யும் பொழுது mais toutes les semaines il va s'entraîner. ஒவ்வொரு வாரமும் அதை தொடர்ந்து பயிற்சி எடுக்கின்றான். Celui qui pratique un instrument va suivre des cours toutes les semaines. அந்த கருவிகளை உபயோகிக்கும் போது அவனும் அவை தொடர்ந்து வாரம் முழுவதும் உபயோகிக்கிறான். Pour progresser. அதிலே வளர்ச்சி அடைவதற்காக. Quand Paul dit de pratiquer le bien, நன்மையான பயிற்சி என்று சொல்லும் பொழுது il veut dire qu'on ne doit pas faire le bien de temps en temps. அவர் எப்பொழுது என்றாவது ஒரு நாள் என்று சொல்லவில்லை. Mais qu'on doit faire le bien de manière régulière, தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று systématique, தொடர்ச்சியாக சொல்கிறார். constante. ஒவ்வொரு பொழுதிலும். Et Paul va dire pratiquer le bien envers tous. எல்லாருக்கும் நன்மை செய்ய பாருங்கள் என்று சொல்கிறார். Ah, le mot tous ici est très embêtant. எல்லாரும் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு சங்கடமாக இருக்கு. Il dit envers tous. எல்லாருக்கும் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். Lisons ensemble dans Matthieu, மத்தேயு எடுத்து நாம் வாசிப்போம். au chapitre 5, 5ஆம் அதிகாரம் à partir du verset 43. 43ஆம் வசனத்திலிருந்து Matthieu, மத்தேயு chapitre 5, 5ஆம் அதிகாரம் à partir du verset 43. 43ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். C'est Jésus qui parle. இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்கிறார். Et Jésus dit, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், tu aimeras ton prochain. Vous avez appris qu'il a été dit, tu aimeras ton prochain et tu haïras ton ennemi. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Mais moi je vous dis, நான் உங்களுக்கு சொல்கிறேன், aimez vos ennemis, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், bénissez ceux qui vous maudissent, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், faites du bien à ceux qui vous haïssent, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், et priez pour ceux qui vous maltraitent et qui vous persécutent, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், afin que vous soyez fils de votre Père qui est dans les cieux. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். Car il fait lever son soleil sur les méchants et sur les bons, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, et il fait pleuvoir sur les justes et sur les injustes. நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Écoutez la question. இந்த கேள்வியை கவனிங்கள். Si vous aimez ceux qui vous aiment, quelle récompense méritez-vous? உங்களே சிநேகிக்கிறவர்களை நீங்கள் நேசிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? Les publicains aussi n'agissent-ils pas de même? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? Et si vous saluez seulement vos frères, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் que faites-vous d'extraordinaire? என்ன
என்ன விசேஷமானவைகள் செய்கிறீர்கள்? Les païens aussi n'agissent-ils pas de même? அவனமாக அவர்களை செய்கிறார்கள் அல்லவா? Soyez donc parfaits comme votre Père céleste est parfait. ஆகையினால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவுள்கள். Généralement, பொதுவாக on aime être avec les gens qui nous aiment. நம்மை நேசிப்பவர்களை தான் நாமும் நேசிக்க நம்ம விரும்புவோம். Nous sommes gentils avec ceux qui sont gentils avec nous. நல்லவர்கள் நம்மோடு நல்லவர்களாய் இருக்கும்போது அவர்களும் நல்லவர்களாய் இருக்க Mais விரும்புவோம். quand l'autre est méchant ou n'est pas gentil avec nous, நம்ம இடத்துல அவர் நல்லவர்களாய் இல்லாவிட்டால் கெட்டவர்களாய் இருக்கும் பொழுது généralement, பொதுவாக eh bien, on fait de même avec eux. அவர்கள் செய்வதற்கு On ne les fréquente pas. அவர்களை போல நாம் On செயல்படுவோம். les évite. அவர்களை உதாசீனப்படுத்துவோம். Parfois, on fait la guerre. சில வேளை நாம் சண்டை போடுவோம். Et généralement, quand on est gentil avec ceux qui nous entourent, நம்மை சுற்றி et ceux இருக்கிறவர்கள் qui sont gentils avec nous, நம்மோடு நல்லவர்களாக இருப்பவர்களும் கூட on croit qu'on est un bon chrétien. நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று நாம் நினைத்து Je suis gentil avec telle personne. Ah, c'est un bon voisin. இன்னொரு இடத்துல அயலகத்தாரத்துல நல்ல ஒரு மனிதர்களா இருக்கலாம். Je suis gentil avec ce collègue. வேலை Ah, செய்ய j'aime bien ce collègue, il est gentil avec moi. என்னோட வேலை செய்ய நல்ல ஒரு மனிதரா இருக்கிறார். Mais Jésus nous dit ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் que ça, que cette manière de faire, இந்த விதமாக நாம் செயல்படும் போது c'est les païens qui le font. ஆயக்காரர் செய்கிறார்கள். Même les non-croyants aiment ceux qui les aiment. ஆண்டவரை அறியாதவர்களும் விரும்புகிறவர்களை விரும்புகிறார்கள். Même les publicains aiment ceux qui les aiment. ஆயக்காரரும் சரி பரஜாதியாரும் சரி இப்படியா இவ்வளமாக செயல்படுகிறார்கள். Jésus dit que être chrétien, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் என்பது être enfant de Dieu, தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது c'est faire plus. அதிகமாக நாம் செயல்பட வேண்டும். Aimer ceux qui nous aiment, c'est normal. நம்மையே நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பது என்பது சாதாரணமானது. Être gentil avec ceux qui sont gentils avec nous, c'est normal. நம்மளோடு நல்லவர்களா இருப்பது நம்மளும் அவர்களோடு நல்லவர்களா இருப்பது செயல் இயல்பானது. Le chrétien va plus loin. ஆனால் கிறிஸ்தவன் அதிலும் ஒரு படி அதிகமாக செல்ல Et வேண்டும். il montre qu'il est un chrétien அவன் கிறிஸ்தவன் என்பது தன்னை parce காண்பிக்கிறான். qu'il est capable d'aimer ஏனென்றால் அவனை நேசிக்க தகுதியுள்ளவனாகிறான். même ceux qui ne sont pas gentils avec lui. இருப்பினும் அவர்கள் நம்மோடு நல்லவர்களா இல்லாவிட்டாலும் நாம் அவர்களை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். Et ça, c'est un vrai défi. இதுதான் உண்மையான ஒரு போராட்டம். Comment être amour எப்படி அவர்களை நேசிப்பது அன்பு? avec des gens qui nous manifestent de la haine? நாம் மேல் எரிச்சல் அடைகிறவர்கள் மேல் நாம் நேசிப்பது எப்படி? Comment être aimable நாம் எப்படி நேசிக்கிறவர்களாக இருப்போம்? avec des gens qui nous disent des bêtises? நம்மை பற்றி நம்மளை குற்றம் சாட்டும் போது நாம் எப்படி அவர்களை நேசிப்போம்? Ce n'est pas humain. இது மனித இயல்பு அல்ல. Ce n'est pas normal de faire ça. இந்த விதமான செய்வது இயல்பானது Ce அல்ல. n'est pas une réaction naturelle. இது இயற்கையான ஒரு மனித இயல்பு அல்ல. Seul Dieu, ஆண்டவர் மாத்திரம்தான், seul Dieu தேவன் மாத்திரம்தான் peut nous rendre capables நம்மை மாற்ற முடியும். d'aimer les gens qui ne nous aiment pas. நம்மை நேசிக்காதவர்களை நாம் நேசிக்கும்படி செய்வது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். Seul Dieu peut nous rendre capables தேவன் மாத்திரமே நம்மை இவ்வளவாக மாற்ற de முடியும். faire du bien நன்மை செய்வது ஆண்டவர் மாத்திரம் நான் செய்ய முடியும். à ceux qui nous font du mal. நமக்கு கெட்டது செய்கிறவர்களே நாம் நன்மை Ce n'est pas la peine de chercher ce genre d'amour au fond de notre cœur. நம்ம இதயத்திலே நமக்கு அவைகளை On ne le trouvera pas. நாம் தேடினாலும் கிடைக்காது. Ce genre d'amour, il est seulement divin. இந்த விதமான அன்பு ஆனது தெய்வீக அன்பு என்று கூறப்படுகிறது. Et si nous voulons aimer comme Jésus nous aime, இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போல நாமளும் நேசிக்க விரும்பினால் il faut demander à Dieu de mettre son amour en nous. ஆண்டவரிடத்தில் அவருடைய அன்பை நம் இதயத்தில் கொடுக்க வேண்ட வேண்டும். Et c'est un vrai miracle que de pouvoir aimer comme Dieu il aime. ஆண்டவரை நம்மை நேசிப்பது போல மற்றவரை நேசிப்பது என்பது உண்மையான ஒரு அதிசயமான ஒரு காரியம். Alors, pratiquer le bien, c'est facile. நன்மை செய்வது என்பது சுலபமானதுதான். Mais pratiquer le bien envers tous, c'est très compliqué. எல்லாருக்கும் நன்மை செய்வது என்பது அது ஒரு கடினமான ஒரு காரியம். Et Paul nous dit ici, pratiquer le bien envers tous. பவுலார் இங்கு சொல்கிறார் நன்மை எல்லாருக்கும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். Il précise, அது குறிப்பாக சொல்கிறார். surtout envers les frères en la foi. முக்கியமாக கிறிஸ்தவ விசுவாச மார்க்கத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று முக்கியப்படுத்துகிறார். Pourquoi il dit surtout envers les frères en la foi? ஏன் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்? Parce qu'il est plus difficile d'aimer les frères que d'aimer les étrangers. ஏனென்றால் விசுவாசமுள்ள பிள்ளைகளை நேசிப்பது வெளியில் உள்ளவர்களை பார்க்கலாம் கடினமானது. Avec qui est-ce que les enfants se disputent?
பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே, avec leurs frères et sœurs. சகோதரர்கள் சகோதரிகளோடு தான் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். On est en conflit avec les gens que l'on fréquente. நம்ம மற்றவர்களோடு உறவாடுகிறவர்களோடு தான் நம்ம பழக்கம் உண்டு. Et on a plus de raisons de se fâcher contre son frère que de se fâcher contre un inconnu qu'on ne connaît même pas. வெளியில உள்ளவர்களை காட்டிலும் நாம் அறிந்தவர்களோடு தான் குடும்பத்தாரிடம் தான் அதிகமாக சண்டை போடுவது உண்டு. Donc parfois c'est plus difficile d'aimer les proches que d'aimer les gens qu'on ne connaît pas beaucoup. சில வேளையில நாம் குடும்பத்தாரை நேசிப்பது கடினமா இருக்கிறது வெளியில உள்ளவர்களை காட்டிலும். Et souvent on se fâche entre frères et sœurs. நாம் அநேக வேளை சகோதர சகோதரிகளுக்குள்ள நாம் சண்டை Et Paul le savait. கோபம் கொள்ளுகிறது. இதை பவுலார் நன்கு அறிந்திருக்கிறார். Alors il dit surtout pratiquez le bien surtout envers les frères. அதனால தான் அவர் சொல்கிறார் விசுவாசமாக்கத்தார் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். முக்கியமாக Même quand un frère m'a fait mal, சகோதரர்கள் எனக்கு கெட்டது செய்தாலும் Dieu doit me mettre de l'amour dans mon cœur தேவன் தம்முடைய அன்பை என் இதயத்தில் கொடுக்க வேண்டும். pour m'aider à l'aimer quand même. நான் இருப்பினும் அவரை நேசிப்பதற்கான அந்த உதவியை நாம் கேட்க வேண்டும். Mais je ne peux pas le faire par moi-même, c'est trop difficile. அப்படி செய்ய முடியாது. C'est trop difficile. கடினமானது, மிகவும் கடினமானது. C'est compliqué. அது ஒரு பிரச்சனை. C'est parfois impossible. அது முடியாத காரியமா சில வேளை Parce qu'il nous a fait du mal. ஏனென்றால் எனக்கு தீமை செய்தார். Il a dit des bêtises sur nous. கெட்டது செய்தார். Il a été méchant avec nous. எங்களுக்கு விரோதமா இருந்தார்கள். Seul Dieu peut faire ce miracle dans ma vie. இந்த விதமான அற்புதத்தை தேவன் மாத்திரமே என்னோட வாழ்க்கையில் செய்ய முடியும். Seul Dieu peut me rendre capable d'aimer mon frère qui m'a fait du mal. எனக்கு விரோதமா எழும்பின சகோதரர் எனக்கு அதை நேசிப்பதற்கான தேவன் மாத்திரமே எனக்கு அந்த இதயத்தை கொடுக்க முடியும். Pratiquez le bien envers tous. நன்மையானதை எல்லாருக்கும் செய்யுங்கள் என்று. Surtout envers les frères en la foi. முக்கியமாக விசுவாசமாக்கத்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Et Paul va préciser. பவுல் மிகவும் தெளிவாக சொல்கிறார். Ne vous lassez pas. அவர்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்கிறார். On peut se fatiguer de faire le bien. தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கும்போது சோர்வு அடையும் அல்லவா? Oui, on peut se fatiguer de faire le bien. சில வேளையில நன்மை செய்யும்போது சோர்வு அடைவோம் நாம். À qui monsieur Pénichon a-t-il accordé la main de sa fille? யாருக்கு அந்த பெரிஷம் தன்னுடைய மகளை கொடுத்தார்? À Alain qui a fait preuve de courage et de bravoure pour sauver monsieur Pénichon? Monsieur Pénichon போய் காப்பாற்றும்படியாக கரம் கொடுத்த அந்த அலனா? Ou au pauvre Pierre qui lui அல்லது a glissé et a été sauvé par monsieur Pénichon? பாவமான அந்த பியர் வந்து அவரை காப்பாற்றும்படி செய்தார். Alors vous dites quoi? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? Pierre ou Alain? பியரா அலன்வா யார்? யாரை சொல்கிறீர்கள்? Il a accordé la main de sa fille à Pierre. அவர் தன்னுடைய மகளை பியருக்கு தான் அந்த கரத்தை கொடுத்தார். Et Alain a dit mais je ne comprends pas. அப்ப அலன் புரியவில்லை, எனக்கு புரியவில்லைன்னு சொல்கிறார் அலன். J'ai fait preuve de courage. நான் தைரியமுள்ளவனாக செயல்பட்டேன். De bravoure. நான் ஓடி போய் J'ai risqué ma vie pour sauver monsieur Pénichon. என்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அவரை போய் காப்பாற்று monsieur Pénichon போய் Je காப்பாற்று. pensais qu'il serait reconnaissant. அவர் நன்றி உள்ளவரா இருப்பார் நான் Je நினைத்தேன். dis ah oui, ça c'est un brave gendre. அவர் நல்ல ஒரு மருமகன் என்று பாராட்டுவார் Et je நினைத்தேன். lui accorderai la main de ma fille. தன்னுடைய மகளை கொடுப்பார் நினைத்தேன். Et Alain ne comprenait pas. அலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. Et Pierre est venu vers Alain. அந்த பியர் அலன் இடத்துல வந்தார். Et Pierre a dit à Alain, பியர் அலன் இடத்துல சொல்கிறார், je savais que c'est à moi qu'il allait donner la main de sa fille. அவருடைய மகளை எனக்கு தான் கொடுப்பார் எனக்கு முதல்ல தெரியும். J'ai fait exprès de faire semblant de tomber pour qu'il puisse me sauver. ஏனென்றால் நான் வழுக்கி விழுவது போல நடித்தேன். Parce que je sais que les hommes n'aiment pas être redevables aux autres. ஏனென்றால் மனிதர்கள் அந்த விதமாகத்தான் செயல்படுவார்கள். Ils préfèrent aimer les tout petits qui ont besoin d'eux. அவர்கள் தேவைப்படுகிற சிறியவர்களை மாத்திரம்தான் அவர்கள் நேசிப்பார்கள். Et ce mode de fonctionnement est tellement répandu dans l'humanité மனித இயல்பு எல்லாருக்கும் இந்த இயல்பு இருக்கிறபடினால் que les psychologues ont inventé cette histoire. அந்த மனோத்துவர்கள் இந்த கதையை Et ils appellent ce mode de fonctionnement இந்த செயல்பாட்டை அவர் எப்படி கூறுகிறார்கள் என்றால் le syndrome de Pénichon. பேரிஷனுடைய தன்மை என்று கூறுகிறார்கள். On n'aime pas forcément être reconnaissant envers les gens qui nous ont fait du bien. நாம நன்மை செய்கிறவர்கள் மத்தியில நம்ம அப்படி விதமாக செயல்படுகிறவர்களா On இருக்கோம். n'aime pas être redevable aux grands qui ont eu pitié de nous. பெரியவர்கள் அவர்கள் நம்ம மேல் இரக்கம் கொள்கிறவர்களா இருப்பதை நாம் விரும்புவதில்லை.
Par contre, il est facile d'aimer le tout petit. சிறியவர்களை நாம் சில வேளை நேசிக்க Tant que tu es நேசிப்பது சுலபமானது. pauvre, malheureux, misérable, je veux bien t'aimer. பாவமானவர்களும் சாதாரணமானவர்களும் நாம் நேசிப்பது Par சுலபமானது. contre, si tu deviens aussi riche comme moi, aussi beau, aussi grand, là c'est plus compliqué. உயரமானவன் பணக்காரன் அழகமுடையவனாக இருந்தால் அது கடினமாகும். Reste petit, comme ça je pourrais bien t'aimer. சிறியவனாக அப்படியே இரு, நான் உன்னை அதிகமாக நேசிப்பேன். On confond la pitié et l'amour. இரக்கத்தையும் அன்பையும் நாம் குழம்பிக் கொள்கிறோம் சில வேளையில. Tant que tu es en bas, je veux bien te donner quelques miettes. அங்க தாழ்மையா இருக்கும்போது கீழே இருக்கும்போது சில Mais si tu grimpes et que tu es plus grand que moi, நீ என்னை போல வளர்ந்து வரும்போது là c'est la jalousie et la concurrence. எனக்கு போராட்டமோ எனக்கு பொறாமை ஏற்படும். Vous imaginez un collègue qui dit à son collègue, ஒரு வேலை செய்யற இடத்துல ஒருவன் இன்னொரு இடத்துல சொல்லி யோசித்து je பாருங்க. suis content que tu as eu la promotion, je la voulais, parce que c'est une bonne position, mais je suis content que tu l'aies eu. உன்னுடைய வாழ்க்கையில இந்த ப்ரொமோஷன் எடுத்து நீ உயர்ந்து விட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறான். C'est pas naturel ça. அது இயல்பானது அல்ல. Ça fait bizarre. அது ஒரு அப்பாற்ப இயற்கை மாறாததாக இருக்கிறது. Le véritable amour உண்மையான அன்பு என்பது se mesure à notre capacité அவருடைய தகுதிக்கு தகுந்த போல் à nous réjouir pour ceux qui réussissent. அவர்கள் வெற்றியிலே மகிழ்ச்சி அடைவதுதான் உண்மையான அன்பு. Je reprends. நான் மறுபடியும் சொல்கிறேன். Le véritable amour உண்மையான அன்பு என்பது ne se mesure pas à notre capacité à aimer le pauvre, petit, misérable, à lui faire l'aumône. ஏழைகள் அப்படி தாழ்மையான உள்ளவர்களை நேசிப்பது மாத்திரமல்ல. Ça c'est la pitié. இது இரக்கம். Le véritable amour உண்மையான அன்பு என்பது se mesure à notre capacité நம்முடைய தன்மைக்கு தகுந்த à மாதிரி aimer même ceux qui sont plus grands que nous et qui réussissent. நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்கள் வெற்றி அடைகிறவர்களை நேசிப்பது. Jésus a souffert du syndrome de Pénichon. இயேசு கிறிஸ்துவும் இந்த பெரிஷம் போல தான் வேதனைப்பட்டார். Il a fait du bien. அவர் நன்மை செய்தார். Il a guéri des hommes. அநேகர்களை Il a சுகப்படுத்தினார். rendu la vue aux aveugles. அநேக குருடர்களை Il a permis குணமாக்கினார். aux estropiés de marcher. பேதுருவை Il தண்ணீர் a ressuscité des morts. அநேக மரித்தோரை உயிர்த்தெழ வைத்தார். Et en récompense, qu'est-ce qu'ils ont dit? அவருக்கு பதிலாக என்ன சொன்னார்? Crucifiez-le, crucifiez-le, crucifiez-le. சிலுவையில் சொன்னார். Ne nous lassons pas de faire le bien. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார். Parfois, en faisant le bien, சில வேளையில நன்மை செய்யும் பொழுது on ne récolte pas la récompense. நாம் அதற்கான பதில் நன்மை கிடைக்காம On போகலாம். ne récolte pas la reconnaissance. அவர் நன்றி உணர்வுகள் இல்லாதவர்களா இருக்கலாம். On ne récolte pas le bien qu'on a semé. நாம் நன்மை செய்ததுக்கு நன்மை வராமல் இருக்கலாம். Et Paul dit, ne nous lassons pas de faire le bien, பவுல் சொல்கிறார் நன்மை செய்வதில் சோர்ந்து விடாதீர்கள் என்று car சொல்கிறார். nous moissonnerons au temps voulu. அந்த நேரம் காலம் வரும்போது அதுக்கான நாம் On ne voit பதில் pas கிடைக்கும் என்று toujours சொல்கிறார். les résultats immédiatement. சில வேளை நம்ம பதில் உடனடியாக இல்லாது இருக்கலாம். Et ça peut nous décourager. நமக்கு சோர்வடைய வைக்கலாம். C'est la raison pour laquelle il nous avertit. அதைத்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. Même si on n'en voit pas les résultats, சில பதிலுக்கு நமக்கு உடனே கிடைக்காமல் இருக்கலாம். il faut persévérer நாம் உறுதியாக நிற்க வேண்டும். et continuer à pratiquer le bien. நன்மை செய்வதில் தொடர்ந்து செய்ய வேண்டும். Envers tous, மற்றவர்கள் யாவருக்கும் சரி. surtout முக்கியமாக envers les frères en la foi. சகோதர விசுவாச மார்க்கத்தார்களுக்கு நன்மை செய்வதில். Juste avant de quitter ce monde, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு dans முன்னதாக l'évangile selon Jean chapitre 13, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. Jésus va inventer un commandement. இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கூறுகிறார். On connaît les 10 commandements, நமக்கு 10 கற்பனைகள் நமக்கு தெரியும். mais Jésus va inventer un இயேசு commandement. கிறிஸ்து புதிய ஒரு கற்பனை உருவாக்குகிறார். Dans Jean chapitre 13, யோவான் 13ஆம் அதிகாரம் au verset 34, 34ஆம் வசனம். Jésus dira à ses disciples, சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார், je vous donne un commandement nouveau. நான் உங்களுக்கு புதிய ஒரு கற்பனையை நான் கூறுகிறேன் என்று சொல்கிறார். C'est quelque chose de nouveau, புதிதான ஒரு கற்பனை, de neuf, புதிதானது, qui n'existait pas avant. இதுக்கு முன்னாடி இல்லாதது. Quel est ce nouveau commandement? அது என்ன ஒரு புதிய கற்பனை? Aimez-vous les uns les autres comme je vous ai aimé. Vous aussi aimez-vous les uns les autres. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். C'est nouveau ça? இது புதிதானதா? Mais on parle d'amour depuis la Genèse. ஆதியாகமத்திலிருந்து அன்பை போன்று எழுதப்பட்டிருக்கிறது. En quoi est-ce que c'est nouveau? அது எப்படி இது புதிதாக இருக்கிறது? Pourquoi est-ce qu'il dit je vous donne un commandement nouveau? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் புதிய ஒரு கற்பனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். Dans l'Ancien Testament, il est dit
பழைய ஏற்பாட்டுல Tu சொல்லப்பட்டிருக்கிறது. aimeras le Seigneur ton Dieu de tout ton cœur, de toute ton âme, de toute ta force. உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலனோட நேசி என்று Et ton சொல்லப்பட்டிருக்கிறது. prochain comme toi-même. உன்னுடைய சகோதரனை உன்னை போல நேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Comment expliquer l'amour? எப்படி இந்த அன்பை விளக்கப்படுத்துவது? Avant la venue de Jésus, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னதாக la meilleure manière d'expliquer l'amour இந்த அன்பை தெளிவாக விளக்கம் சொல்வது என்பது consistait à dire எப்படி சொல்லப்பட்டிருக்கு என்றால், tout ce que tu as envie qu'on fasse pour toi, உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ fais-le pour l'autre. மற்றவர்களுக்கு செய். Tout ce que tu as envie qu'on te donne, உனக்கு என்ன கொடுக்க donne-le விரும்புகிறாயோ à l'autre. மற்றவர்களுக்கு அதை கொடு. Tout ce que tu as envie qu'on fasse pour toi, உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ fais-le pour l'autre. அடுத்தவர்களுக்கு செய். Donc c'était un petit peu la référence அது இணைந்ததா இருக்கிறது. pour expliquer comment aimer. இது எப்படி நன்மை செய்வது என்று விளக்கப்படுத்துகிறது. Eh bien, on se prenait comme référence. நாம் இவைகளே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். Si j'ai envie qu'on fasse ça pour moi, எனக்கு நன்மை செய்ய நான் விரும்புகிறேன், alors je vais le faire pour l'autre நான் aussi. மற்றவர்களுக்கு செய்கிறேன். Mais cette référence a ses limites. அதுக்கு ஒரு அளவு உண்டு. Parce qu'il y a des gens qui ne savent pas s'aimer. இந்த அளவே சில பேருக்கு தெரியாது. Il y a des gens qui ne s'aiment pas du tout. சில பேருக்கு சுத்தமா Qui ont des தெரியாது. complexes de culpabilité, தங்களுக்குள்ளே des complexes d'infériorité, அவர்களுக்கு கூட qui se பட்சபாதம், trouvent moches, சில வேளையில அவர்கள் அசிங்கமாக qui ne தோணலாம். s'aiment pas du tout, qui se font du mal. அவர்கள் தங்களுக்கு கேடு Il உண்டாக்கி y en a même qui se donnent la mort et se suicident. சில வேளையில தற்கொலை செய்து கொள்வது உண்டு. Alors si vous dites à quelqu'un qui veut se suicider, aime l'autre comme tu t'aimes toi-même, தற்கொலை செய்ய விரும்புகிறேன், மற்றவனை நேசி, ce serait grave. அது Donc c'est une அதிகமாக référence qui a des limites. அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. Mais quand Jésus est venu, இயேசு கிறிஸ்து பூமி வந்த par பொழுது sa vie, அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, par ses paroles, அவருடைய வார்த்தையின் மூலமாக, par son dévouement, அவருடைய எல்லா தன்மையின் par மூலமாக, son sacrifice, அவருடைய தைரியம், அவருடைய par தியாகம், sa mort, அவருடைய மரணம், par sa capacité à pardonner, அவர் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய à aimer jusqu'à la mort, அவர் மரண பரியந்த அவர் நேசித்தார். il a montré un exemple qui n'existait pas avant lui. இதுக்கு முன்னதாக இருந்த உதாரணத்திலே அவர் போன்ற யாரும் இல்லை. Il a expliqué à l'humanité et à l'univers tout entier மனித குலத்துக்கு உலகம் முழுவதும் கண்ட சராசரி le caractère d'amour de Dieu தேவனுடைய அன்பின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார். qui va jusqu'au sacrifice de soi. தன்னை தியாக பலியாக கொடுக்க அந்த நேரம் வரைக்கும் சென்றது. Et ça c'est un nouveau dans l'univers. இந்த பூமிக்கு புதிதானது. Et il dira, je vous donne un commandement nouveau. அதைத்தான் சொல்கிறார், புதிய கற்பனை கொடுக்கிறேன்னு சொல்கிறார். Aimez-vous les uns les autres, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவீர்கள், non pas comme vous vous aimez vous-même, நீங்கள் அன்பு கூறுகிறது போல அல்ல, mais comme je vous ai aimé. நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல. Voilà la différence. இதுதான் வித்தியாசம். L'amour qui va donner à l'autre la priorité. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய L'amour qui nous pousse à nous sacrifier pour l'autre. நம்மை நாமே தியாகம் செய்து அவர்களை நேசிப்பார். L'amour qui est capable d'aimer même les ennemis. நம்முடைய விரோதிகளை நேசிக்க முடியாத அன்பு. L'amour qui est capable de manifester le pardon. அந்த அன்பானது மன்னிக்கக்கூடிய தகுதியுடையதாக இருக்கிறது. Et Jésus dira encore plus. இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக கூறுகிறார். Au verset 35, il conclut. 35ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது, À ceci tous connaîtront que vous êtes mes disciples. நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Si vous avez de l'amour les uns pour les autres. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது. La question est posée. இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. À quoi reconnaît-on un disciple de Jésus? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் என்பது எதனால் நாம் புரிந்து கொள்ள முடியும்? Lorsqu'il porte la cravate? இந்த கிராவத்து போட்டுக்கிறது, டை Oh போட்டுக்கிறது. non, parce qu'il va à l'église le samedi? ஒவ்வொரு சனிக்கிழமை ஆலயத்துக்கு செல்வதனாலவா? Parce qu'il est fidèle dans la dîme et les offrandes? அந்த தசமபாகத்திலே காணிக்கையில உண்மையா இருக்கிறான் அதனால அல்லவா? Parce qu'il lit sa Bible? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிப்பதனாலவா? Jésus va retenir un seul critère. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் Le சொல்றார். plus important, முக்கியமானது, le plus essentiel, தேவையானது, le plus miraculeux. முதன்மையானது, அற்புதமானது. Si vous avez de l'amour les uns pour les autres. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும் பொழுது. Quel défi! என்ன ஒரு போராட்டம். On peut connaître sa Bible par cœur. உனக்கு வேதத்தை மனப்பாடமாக நீ அறிந்து வைத்திருக்கலாம். Prier 3 fois par jour. ஒரு நாளைக்கு 3 முறை நீ பிரார்த்திக்கலாம். Aller à l'église. ஆலயத்துக்கு செல்லலாம்.
si je ne suis pas capable d'aimer mon mari, என்னுடைய கணவனை நான் d'aimer ma நேசிப்பதற்கு, femme, என்னுடைய மனைவியை நான் d'aimer mes நேசிப்பதற்கு, enfants, என் பிள்ளையை நேசிப்பதற்கு, d'aimer mes voisins, என்னுடைய அயலகத்தை d'aimer mes நேசிக்காவிட்டால், collègues, என்னுடைய வேலை செய்கிற d'aimer ceux qui m'entourent, என்னை சுற்றி இருக்கிற நேசிக்காவிட்டால், même ceux qui ne sont pas gentils avec moi, என்னோட நல்லவர்களா இல்லாதவர்களையும் même ceux நேசிக்காவிட்டால், qui disent des bêtises sur moi, எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவர்கள், même ceux qui sont méchants avec moi. எனக்கு விரோதமாக கெட்டவர்களா இருக்கிறவர்களையும், Quel défi! இந்த ஒரு பரட்டம். Plus je prêche ce sermon, இந்த பிரசங்கத்தை நான் செய்யும்பொழுது plus je me rends compte que j'ai besoin que Dieu me remplisse de son amour. அது இன்னும் நான் பிரசங்கம் செய்யும்போது ஆண்டவருடைய அன்பு இன்னும் அதிகமாக எனக்கு தேவைப்படுகிறது. Parce que plus je me rends compte qu'on a besoin d'aimer encore plus. இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அன்பு எனக்கு வேண்டும், நான் நேசிக்க வேண்டும் Et என்று plus je உணர்கிறேன். me rends compte qu'on n'aime pas suffisamment ceux qui nous entourent. இன்னும் நம்மை சுற்றி உள்ளவர்களை அதிகமாக நேசிக்கவில்லை என்பதை நான் உணர்கிறேன். Et plus je me rends compte qu'il est compliqué d'aimer. இன்னும் நான் யோசித்து பார்க்கும்போது நேசிப்பது சுலபமாக அல்ல, கடினமானது என்பது Et je me rends compte qu'aimer est un vrai miracle. நான் உண்மையான அற்புதமான அந்த அன்பை நான் C'est facile d'aimer comme des païens. புறஜாதியாரை போல Aimer les gentils avec nous, les bons, c'est facile. புறஜாதியாரை நான் நேசிக்கிறது போல நேசிப்பது சுலபமானது. Parce qu'il s'agit d'aimer les gens qui ne nous aiment pas, நமக்கு c'est trop difficile. நம்மை நேசிக்காதவர்கள் C'est trop compliqué. அது கஷ்டமான. Or, c'est ça le signe qui montre qu'on appartient à Jésus. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. C'est ça le signe qui montre qu'on est un enfant de Dieu. இதுவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. C'est ça le signe distinctif du véritable disciple de Jésus. இதுதான் மெய்யான தேவனுடைய சீஷர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. C'est la raison pour laquelle il nous faut prier இதற்காகத்தான் நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். et dire à Dieu, ஆண்டவரை நோக்கி நாம் கேட்க வேண்டும். Seigneur, ஆண்டவரே, tu vois que je n'aime pas suffisamment. நான் போதுமான அளவில் நான் நேசிக்கவில்லை. Il n'y a pas assez d'amour en moi. எனக்கு போதுமான அன்பு என்னிடத்தில் இல்லை. Alors, je veux que tu me remplisses de ton amour. உமது அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேட்க வேண்டும். Quand vous avez faim, qu'est-ce que vous faites? மற்றவர்களுக்கு நம்ம தீமை செய்யும்போது என்ன செய்வீர்கள்? Vous allez au supermarché acheter des provisions. நீங்கள் கடையில் போய் வாங்குவீர்களா? Quand vous n'avez pas d'essence dans la voiture, qu'est-ce que vous faites? உங்களுடைய காரில் உங்களுக்கு போதுமான Vous allez à la station-service pour en chercher. பெட்ரோல் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? பெட்ரோல் பங்க் போய் தேடுவீர்கள் அல்லவா? Quand vous n'avez pas de vêtements pour vous habiller, qu'est-ce que vous faites? உடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு வஸ்திரம் இல்லாவிட்டால் என்ன Vous செய்வீர்கள்? allez dans un magasin de vêtements. கடையில் வஸ்திரம் உள்ள கடைக்கு சென்று Et quand vous avez besoin d'amour, vous faites quoi? அன்பு தேவைப்படுது, என்ன செய்வீர்கள்? Vous allez dans le magasin d'amour. அன்பு விற்கக்கூடிய கடைக்கு செல்வீர்கள். Et le seul magasin d'amour qui existe, c'est où? ஒரே ஒரு அன்பை விற்கக்கூடிய கடை எங்க இருக்கிறது? C'est Dieu. ஆண்டவர் தான். Dans 1 Jean chapitre 1er, verset 4, verset 8, pardon, il est dit, Dieu est amour. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் அன்பாய் இருக்கிறார் சொல்லப்படுகிறது. Dieu est l'amour par excellence. பிரமாண்டமாக ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். Alors si on veut de l'amour, நாம் அன்பு தேவைப்பட்டால் il faut aller au supermarché de l'amour. நம்ம மிக பெரிய கடையாக அந்த அன்பின் இடத்தில் செல்ல வேண்டும். C'est-à-dire vers Dieu. ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும். Et il dit, Dieu, இது சொல்லப்படுகிறது, je n'ai pas d'argent pour acheter l'amour. இது பணம் தேவையில்லை. Je n'ai pas de chéquier pour acheter l'amour. செக்கு தேவையில்லை அன்பு Je n'ai pas வாங்க. de carte bleue pour acheter l'amour. காத்து வாங்க தேவையில்லை. Mais Jésus m'a dit, இயேசு கிறிஸ்து எடுத்து je சொல்கிறார், peux aller à ce magasin tant que je veux. நான் எப்போ வேணாலும் அந்த கடைக்கு அன்பின் கடைக்கு Il a போகலாம். déjà payé le prix. ஏற்கனவே அவருக்கு கொடுத்து விட்டார் அந்த பணத்தை. Et je peux me servir pour recevoir de l'amour. நான் போய் அவரிடத்தில் அந்த அன்பை வாங்கி கொள்ளலாம். இலவசம். Alors Seigneur, remplis-moi de ton amour ஆண்டவரே, உமது அன்பினால் என் இதயத்தை நிரப்பும். pour que je puisse vivre comme toi tu as vécu நீர் வாழ்ந்தது போல நானும் வாழ விரும்புகிறேன். et être véritablement ton disciple. உமது சிஷ்யனாக, உண்மையான சிஷ்யனாக வாழ விரும்புகிறேன். Ce matin, இந்த காலை பொழுதிலே j'ai même prié avec tous ceux qui veulent aller à ce magasin d'amour. அந்த அன்பின் கடைக்கு செல்ல விரும்புகிறவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Ce matin, இந்த காலை பொழுதிலே je vous invite à aller au supermarché faire vos courses. உங்களுடைய அந்த பெரிய கடைக்கு நீங்கள் பொருட்களை வாங்க Et nous முடியாது. allons dans les rayons nous servir un peu d'amour pour le prochain, un peu d'amour pour ma famille. Ah, un beau pot d'amour pour mes collègues. Ah, un bidon d'amour pour mon voisin. என்னுடைய அயலகத்தார்க்கு அந்த அன்பை எடுத்துக்கொள்ள Et dire à Dieu, ஆண்டவரை நோக்கி,
Fais un miracle dans ma vie. என்னுடைய வாழ்க்கையில Fais அற்புதம் un செய்யும். miracle dans mon cœur. என்னுடைய இதயத்தில் அற்புதம் செய்யும். Et remplis-moi de toi. என்னுடைய உம்மால் என் Et mets ton amour au-dedans de moi. என் இதயத்தில் உமது Pour que பூர்ணமான je puisse vivre comme toi. உம்மை போல வாழ விரும்புகிறேன். Ceux qui voudraient faire cette prière ce matin, நீங்கள் இந்த விதமான ஜெபத்தை செய்ய விரும்புகிறவர்கள் je vais vous inviter à vous mettre debout. எழும்பி நிற்கும்படி நாங்கள் Et nous ferons cette prière à Dieu. இந்த ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திப்போம். En nous mettant debout, நாம் எழும்பி நிற்கும் பொழுது eh bien c'est comme si nous prenons notre voiture pour aller au supermarché de l'amour. நாம் ஒரு காரை எடுத்துக்கொண்டு அந்த அன்பின் கடைக்கு செல்வது போல் நிலைத்துக் கொள்ளுங்கள். Et maintenant, puisque Jésus a déjà tout payé, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் nous allons donc recevoir de Dieu son amour. ஆண்டவரிடத்தில் போய் அந்த அன்பை இலவசமாக வாங்க போகிறோம். Prions ensemble. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். Notre Dieu, notre Père Céleste, பரலோகத்தில் இருக்க எங்கள் பரமபிதாவே, merci pour ton supermarché d'amour. நீர் பெரிய கடையை அன்பின் கடையை எங்களுக்காக வைத்திருக்கிறது. Merci parce que Jésus a déjà payé pour que nous puissions recevoir ton amour. நாங்கள் இலவசமாக பெறுவதற்கு முன்னதாகவே அவைகளை பணம் செலுத்தி விட்டதை இயேசுக்காக நன்றி செலுத்துகிறோம். Seigneur, nous avons faim d'amour. எங்களுக்கு அன்பின் பசி எங்களுக்கு இருக்கிறது. Nous manquons d'amour. எங்களுக்கு அன்பு குறைபடுகிறது. Il est tellement difficile d'aimer les gens qui disent des bêtises. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நேசிப்பதற்கு சுலபமானதல்ல. C'est tellement compliqué d'aimer ceux qui ne nous aiment pas, Seigneur. எங்களை நேசிக்காதவர்களை நாங்கள் நேசிப்பது கடினமாக இருக்கிறது. Alors ce matin, ஆகையினால் இந்த காலை பொழுதிலே nous te demandons de nous remplir de ton amour. உமது அன்பினால் நிரப்புமாறு நாங்கள் அழைக்கின்றோம். Mets tes pensées dans notre esprit. உமது எண்ணங்களை எங்கள் இதயத்தில் நினைவுல தாரோம். Mets ton amour dans notre cœur. உமது அன்பை எங்கள் இதயத்தில் ஆண்டவர் ஆட்கொள்ளட்டும். Transforme-nous. எங்களை மாற்றும். Change-nous. எங்களை இதயத்தை மாற்றும். Et fais de nous des disciples à ton image. உமது சாயலாக எங்களை சிஷ்யர்களாக மாற்றும். Afin que nous puissions aimer encore davantage இன்னும் அதிகமாக நாங்கள் நேசிப்பதான இதயத்தை தாரோம். nos parents, nos enfants, nos frères et sœurs, சகோதர சகோதரிகள், nos voisins, nos collègues, tous ceux qui nous entourent. எங்களை சுற்றி உள்ளவர்களையும் Et que ta gloire soit manifestée dans notre vie. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உமது நாமம் மகிமைப்படுவதாக. Au nom de Jésus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Amen. ஆமென்.